கைமுட்டி நாக்கு போடு. காதலன் ஒரு சோம்பேறி, காதலி ஒரு வால்மாரி. இன்னும் முன்னாடி போல அங்க இருக்குல்ல. ஆமா, போட்டு ஒரு ஆள் வச்சிருந்தோம். போ போ மாறி இப்போ ஃபஸ்ட்டு போகிறான். கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, பகுதி முடிக்கிறதான் பையன் இருப்பான். பார்த்துக்கோங்க. அன்னைக்கு போயிட்டு வந்த மாதிரி உள்ள ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே வந்து நீங்கள் போகணும். அது நானா ஃபஸ்ட்டு போனோம். அவனை பயப்படுறியா? சப்பி தப்படி அதை கொண்டா மக்களே. இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன். பையன் ரொம்ப பயப்படுறான். நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் போவானா. ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. சரி போவோம். நம்ம ஒரு ரவுண்டு உள்ளே போயிட்டு இங்கே ஒரு ரூம் இருக்குது. அப்படி இருந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது. அப்படி இருந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. அப்படியே வழி நேராக போகுது. இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஆ ரெண்டாளா? காலுக்குள்ள முள்ளு குத்திட்டு மக்களே. பையன் பயந்து ஓடி வந்துட்டான். அடுத்து நீ தனியாக தான் போன பார்த்துக்க. அதெல்லாம் எனக்கு கணக்கு கிடையாது. நான் தனியாக தான் வந்தேன், நீ தனியாக தான் வரணும். இருக்குன்னு சொல்கிறாங்க. பேய் இருக்குங்கிறாங்களா? ஆமாம், ஆனால் பேய் இருந்த மாதிரி இல்லையில. அது நடக்குதுங்க. இது என்னது கக்கூஸ்? இது முள்ளா? முள்ளுண்ணா, இங்கே பாருங்க. இது பழைய கக்கூஸ் மாதிரி இருக்கு மக்களே. இது என்னது? இதுவும் கக்கூஸ் மாதிரி தான் இருக்குது. கக்கூஸ் தான். ஒத்துருவா நீங்களா போகணும். இது இது ஏதோ பெட்ரூம் மாதிரி இருக்குது. உனக்கு பாருங்க மக்களே, பெட்ரூம் தான். ரொம்ப ஜல்சா உணவு இருக்கு. அவட சமைட்டு தூங்குவான். பார்க்குறதுலே இருக்காதுன்னா. நிச்சய இது காடு. இதுக்குள்ளே போக முடியாது மக்களே. இது குடிகாரர்களுக்கான ஒரு இடம் நினைக்கேன். ஆமாம், தம் அடிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் எப்படி வந்தியா? வழி இல்லை. அங்கே எப்படி ஏறி வந்தோம்? இதுக்குள்ளோடி வந்து எங்கே போனியா? இந்த வாங்க மக்களே போவோம். பார்த்துக்கோங்க மக்களே, நான் தனியாக தான் வந்தேன். இந்த பையன் கூட வந்துட்டான். எனக்கு பயம் நினச்சிடாதியே, அந்த பழக்கமும் அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் பார்த்தா பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இல்லைங்க. அங்கே ஒரு ரூம் இருக்குது. இது பழைய தீப்தி ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். அது பேசுனா இங்கே பாருங்க, ஏதோ ஒன்று பறந்து. வவ்வாலா சர்ன்னு ஏதோ ஒன்று பறந்துட்டு மக்களே. அது கூட வரணும். பேய் இருக்கா இல்லையா? நான் என்ன பயப்படாம போகிறேன். ஒன்று பீச்சானா நான். இதெல்லாம் காடு தான் மக்களே. பாம்பு கிடக்கும். ஆனால் இங்கே எதுவும் வந்த மாதிரி இல்லை. எங்கேயுமே பாம்பு சட்டை கிடையாது. ஒன்றும் என்னால் தைரியமாக வரலாம். எனக்கு அடுத்த ஏரியாக்குள்ளே கல்யாணம் ஆகலையா? மக்களே இதுதான் பயங்கரமாக இருக்கும். இது பெரிய ஏரியா மக்களே. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 60-70 அடி இருக்கும். கேமராவில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்கி. நைட்டு வந்து அப்படி ஃப்ளாஷ் இல்லைன்னா கேமராவில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்கி. நைட்டு இப்படியா பயங்க காட்டுறது? நாயங்களா பயம் காட்டுனேன் பார்த்தீங்களா? பராமரிப்பே இல்லாமல் இந்த ஏரியா கிடக்கு. இதை கொஞ்சம் பராமரித்தா ஏதாவது ஒரு இதுக்கு யூஸ் ஆகும். ஸ்கூல் படிக்க ஆமத்தான் கிடக்கு. ஒரு நாள் இதை நான் பகலில் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது இடம் நல்லா தான் இருக்குது. இடம் நல்ல பெரிய இடம். பெரிய இடம், சரியான பெரிய இடம். நாமத்தான் கிடக்கு. இங்கே பேய் இருக்கா என்ன கர்மம் தெரில. ஆனால் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க பாதி பேர். பேய் இருக்குங்கிறாங்களா? ஆமாண்ணா, நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரில. நமக்கு எனக்கு தெரியும். நைட்டு 11 மணிக்கு வாங்க. 11 மணிக்கு மேலே வந்தா அப்போ வருவோமா? வருவோம். இதில் ஏதோ ஒன்று எழுதியிருக்க. இது காதல் தேசம் இருக்காங்க. உன்னை புரியாத பிரியம். புரியாத பிரியம் பிரியும் போது புரியும்.
மக்களை இங்கே பாருங்க, பிரியாத பிரியம் பிரியும் போது புரியும் புரியும் வாயா ஒழுக்க. எவனோ இங்கே வள்ளுவர் இருந்திருக்கான் நினைக்கேன். இது என்னல உன்னை உன்னை பார்த்து உன்னை பார்த்து இன்னும் முத்தமா முத்தமா முதல் அதுலையா அழா நீ. உன்னை என் இதயம் வீட்டுக்கல்லா வீட்டுக்கல்னு எழுதியிருக்கு மக்களே. வீட்டுக்குள் உன்னை என் இதயம் இதய வீட்டுக்குள் சேர்த்தனைகளின் என் ஒரு இளம் புரியல துடித்து எழுதினவரே கொஞ்சம் தெளிவாக எழுதியிருந்தால் எங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். அரவேக்காடு எங்கேயும் அது எழுதியிருக்கு திண்டுக்கல். அது கீழே ஏதோ ஒன்று எழுதியிருக்கு, என்னன்னு சரியா தெரியல. ரீட்டாவா இருக்குமா? திண்டுக்கல் ரீட்டால படத்தோட வாழைப்பு சங்கத்தில் இருந்தேன். ரீட்டாவை கூப்பிடுங்கடா. போதும், திண்டுக்கல் ரீட்டாவா வர சொல்லுங்கடா, வர சொல்லுங்கடா. கைமுட்டி கோவிந்தா நாக்கு போடு போடுவோமா? கைமுட்டி நாக்கு போடுவோமா? என்னடா எழுதி வச்சிருக்கிய? அட பாவிகளா, அங்கே யாரும் இருக்குமே தெரியுது. எங்க உங்க அண்ணன் பிள்ளைக்கு மட்டும் எல்லாம் தெரியும். இல்லை இங்கே ஏதோ பேய் படம் எழுதியிருக்கு, வரைஞ்சிருக்கு பாரு. காஞ்சிரி 2னா இப்போ 3 காஞ்சனா லக்க 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 நாக்கு பூச்சான்கோ. மக்களே எண்டுக்கு வரப்போகிறோம். இன்னும் நான் லாங் டின் இருக்குண்ணா. இன்னும் ஒரு லெஃப்ட் எடுத்தால் வேலை முடிஞ்சு வெளியே போயிடுவோம். போய் பார்ப்போம். வெடி வெடிக்கிறாங்களா? கிறிஸ்மஸ்னு முடியலை போல, நியூ இயர் வருதுல, அதனால வெடி வெடிக்கிறாங்க. பார் திண்டுக்கல் ரீட்டாவெலாம் எழுதி வச்சிருக்காங்க வித்தியா. அதாண்ணா பைத்தியக்கார பையில ஸ்டேட் பார்க்கணும். இது தீப்டி ஆஃபீஸ்னா இது என்னதுல? இது ஒரு கல்லுண்ணா. எதுக்கு? அது ஒரு இது வச்சிருக்காங்க. காதலன் ஒரு சோம்பேறி, காதலி ஒரு சோம்பேறியா, அதுக்கு மேலே ஓல்வெரியா ஓல்மாரியா ஓல்மாரில ஓல்மாரி. காதலன் ஒரு சோம்பேறி, காதலி ஒரு ஓல்மாரி. லேய் சாப்பிட்டீங்களா? லேய் சரியான ஆளா இருக்கீங்கள. ஆனால் இதோட வந்தால் உயிரோட போகுமா? சாவு சாவும்ல. ஏன் இந்த மாதிரி தைரியசாலினா வந்துட்டு போயிடுவாங்க. இல்லை இதில் எதை எழுதியிருக்க? சுன்னியை என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்கு? நல்ல சாணியாவா? இதில் பேட் வேர்ட்ஸ் தான். இது சுன்னின்னு எழுதியிருக்கு. நல்ல ப்ரோ கொஞ்சம் தெளிவாக எழுத வேண்டியது ப்ரோ. இதில் ஏதோ நம்பர் எழுதியிருக்கு. 8836865515. இது யாரோ நம்பர் எழுதி போட்டுறாங்க. அப்புறம் 7373609075 மோண்டுட்ருக்கான். ஏழை இல்லை மோல்றதுக்கான இடமா இது? ஆட சாப்பிட்டதுமா? இதில் ஏதோ எழுதியிருக்கு, சரியாக தெரியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரக்கடிக்கு வரும்போது இந்த பாட்டில் நடக்கல, சரக்கடிக்க வந்திருப்பாங்க ஓலை வயலில், அப்போ எழுதியிருக்காங்க. இந்த இடம் பராமரிக்கப்பட்டால் ஜம்முன்னு இருக்கும், எதுக்காவது யூஸ் பண்ணலாம் இந்த இடத்த. ஆனால் இது முத்துமாரியா? ஆமாம், ஜெனிமா முத்துமாரியா? முத்துமாரி. இதுலேயும் ஒரு நம்பர் எழுதி போட்டுருக்கான். நீ மாறினா இது முத்துமாரில பொம்பளை பிள்ளை பேர்ல. ஆமாம் மாறி மாறினா 9 ஆயிருமோ? இந்த பையன் பகுதி மெடிக்கல் தான் கிடப்பான். ஃப்ரீயாக போனீங்கன்னா இவன் பேரை சொல்லி ஒரு காண்டம் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். நீ அடிச்சு விட்டுருவியா? சரி கோயில அவங்கள அடிக்கிறதுக்கு தான் வாங்குறதே. எல்லா இடத்துலையும் பாட்டிலு 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 பாட்டிலு. இங்கே பாருங்க, பாட்டிலு பாட்டில் அப்படி வச்சா 5 ரூபா கிடைக்கும் அந்த இடத்த. அது இப்போ இல்லைன்னு ஐஸு கூட பெறாது. முன்னாடி நான் சின்ன பையனாக இருக்கும்போதாவது ஒரு பாட்டில் கொடுத்தா ஒரு ஐஸ் தருவாங்க. இப்போ ஐஸு கூட பெறாது. அவ்வளோதான் மக்களே, டூர் முடிஞ்சு நம்ம டீம்லேயே இப்போ 3 பேர் தான் வந்திருக்கோம். ஒருத்தன் பீச்சானா இருக்கான், உள்ளே வாங்கினதுக்கு வர முடியவே முடியாது அப்படின்ட்டான். இந்த பையன் தான் பார்த்துக்கோங்க. ஏன் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்கா? சூனா பானா. சரி மக்களே, ஓகே, டாடா பாய்.